அன்ஷிதாவோட கோவத்த உச்சக்கட்ட கோவத்த நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் இன்னைக்குமே பார்த்திருந்தோம் டாஸ்க்ல. ஸோ ராணாவ புடிச்சுக்கிட்டாங்க. "நீ என்ன மாதிரி ஒரு கேம் விளையாடின, நாளைக்கு திரும்பி வரட்டும், என்னோட உண்மையான பிசாசு முகத்த நீங்க பார்க்க போறீங்க. நீ கூட மன்னிச்சிடுவேன். ஆனா, எனக்கு சௌந்தர்யா ஜாக்லின்லாம் பண்ணி ஒரு பர்சனலா அட்டாக் பண்ணாங்க பாரு, நாளைக்கு பாரு நான் என்ன மாதிரி செய்ய போறேன். சாச்சனாலாம் பண்ணா பாரு, எனக்கு நிஜமாவே அப்படியே தள்ளி விட்டு வீட்ட விட்டு ஓடிடலாம் போல கோவம் வந்தது. உங்களுக்கு என்ன, என் அண்ணன் குடுத்த லெட்டர கிழிச்சு போடணும். ஏன் கிழிச்சு போடுங்க. திரும்பி அவர எழுத சொல்லுவேன்னு சொல்லிட்டு கூலா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் விஷாலும் அதே தான் சொல்றாரு. "டேய் உங்களுக்கு டாஸ்க்கே விளையாட தெரியலையா? என்ன மாதிரி ஒரு டாஸ்க்க விளையாடுறீங்க? முகத்துல பூசிக்கிட்டு, அத துப்பு, இத துப்புன்னு சொல்லிட்டு, இதுதான் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கான்னு" சொல்லிட்டு அதுவுமே கிண்டல் பண்றாரு. ஆனா அந்த மஞ்சரி, அதுக்கப்புறம் முத்துக்குமாரு, சாச்சனா 3 பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு கேம் விளையாடுனாங்க பாரு. அதுதான் கேவலமான ஒரு கேமா இருந்தது. இதெல்லாம் கூட ஓகே. அங்க இருக்க விஷால் என்ன சொல்லிட்டு இருக்காரு, ஆனந்தியுமே, "என்னடா நீங்க பாத்ரூம்க்கெல்லாம் ஒரு டாஸ்க்க வச்சுட்டு ஸ்டார குடுன்னு சொல்லிட்டு அல்பமான ஒரு கேம விளையாடிட்டு இருக்கீங்க." அதுக்கு அங்க இருக்க ராணவலாம் என்ன சொல்றான்னா, "இது என்னோட டாஸ்க்கு. இதுதான் எனக்கு குடுத்துருக்காரு. அதே மாதிரி இவங்களுக்கும் ஏதோ ஒரு டாஸ்க் குடுத்துருக்காராம். ஸோ நாளைக்கு பாரு, நாங்க எப்படி விளையாடுறோம். இதுவே திரும்பட்டும். அப்ப இருக்கு உங்களோட கதை." ஆக மொத்தம் இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நம்மலாம் கெட்டவங்க, நல்லவங்களா இருக்கட்டும். ஆனா ஜாக்லினும், சௌந்தர்யாவும் இன்னைக்கு ஒரு ப்ளே பண்ணாங்க பாரு, அதுதான் ஹைலைட்டே. ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும், அவங்க இங்க தோத்தாலுமே வெளியில ஜெயிச்சிருப்பாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கட்டும். அருண் இன்னைக்கு ஒண்ணு பண்ணான் பாரு, அவன் தான் இன்னைக்கு ஹைலைட்டா நிக்கிறான். முத்துக்குமார வெலாசு வெலாசு தள்ளி விட்டுட்டான். மஞ்சரிக்கு முகமே இல்ல. அஷிதா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்பவே கோவமா இருக்காங்க. ஏன்னா ஜெஃப்ரி கொடுத்த டாஸ்க்கும் சரி, மற்றவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்குமே அவங்களுக்கு பிடிக்கலையாம். பவித்ராவை இவங்கெல்லாம் பண்ணது சுத்தமா பிடிக்கல. பவித்ரா என்னவோ கூலா எடுத்துக்கிட்டா. ஆனா விஷால் சரி, அவருமே கூலா தான் எடுத்துக்கிட்டார் போல இருக்கு. ஆனா ரயானா மத்தவங்க எல்லாம் நாளைக்கு டாஸ்க் வந்ததுன்னா இவங்கள இல்ல, சாச்சனா, அதுக்கப்புறம் முத்துக்குமார், மஞ்சரிய வச்சு செய்வாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவங்கள ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு, சாச்சனா இன்னைக்கு கொஞ்சம் பண்ணது கொஞ்சம் ஓவரா தான் இருந்தது. மேபி ரூல் புக்ல அப்படி வந்ததுனால என்னவோ, அதனால அவங்க இப்படி பண்றாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. தர்ஷிகாக்கு ரொம்பவே கவலை. என்ன சொல்றாங்கன்னா, "நம்ம டாஸ்க்ல இருக்க தானே விளையாடிட்டு இருக்கோம். டாஸ்க் அப்படி தானே இருக்குன்னு" சொல்லிட்டு அதுவுமே பேசிட்டு இருக்காங்க. ராணுவும் அதே தான் சொல்றாரு. "ஏன் நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம விளையாட மாட்டோமா? அந்த மாதிரி டாஸ்க் தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஸோ சின்ன வயசுல விளையாடும்போது இதெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க." சரி, இன்னொன்னு சொல்றாங்க, இவங்கலாம் டெவிலா இருக்க மாட்டாங்களா? ஏன் மத்த நேரத்துலலாம் டெவிலா அலையறாங்கல்ல, அப்பலாம் மறந்துட்டாங்களா? இவர் பேச பேச மத்தவங்களுமே ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமா அருண் சொல்றாரு, "நீ ரொம்ப கியூட்டா பேசுற. நீ பேசும்போதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்தது. உள்ள வரும்போது பாகுபலி மாதிரி அந்த அளவுக்கு நீ வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்த. யாரா இதுன்ற மாதிரி தான் ஆச்சரியமா இருந்தது." ராணுவும் என்ன சொல்றாருன்னா, "எங்க வீட்ல எல்லாருமே எதிர்த்தாங்க உள்ள வரதுக்கு. எங்க அம்மா சரி, எங்க அப்பா சரி ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்துட்டாங்க. எனக்கு ஃப்ரீயா இருக்கணும் ரொம்பவே ஆசை. அதனால எனக்கு இந்த வீட்டுக்கு வந்தவுடனே ரொம்பவே புடிச்சு போச்சு. வெளிய போய் படம் பண்ணணும்னு" சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் விஷால் வந்து தர்ஷிகா கிட்ட பேசுறாங்க. மறுபடியும் இந்த லவ் கன்டென்ட் ஜாஸ்தியா ஆகிடுச்சு. விஷால் தர்ஷிகாக்கு அட்வைஸ் பண்றாரு. "வெளியில பார்க்கறது வேற மாதிரி கூட போலாம். நீ உன்னோட கண்ட்ரோல் பண்ணு. நான் உன் கூட ஃப்ரெண்டா தான் பழகுறேன். நீ ஓவர் பொசசிவ் ஆகி உன்னோட கேமே விட்டுறாதன்னு" சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. ஆனா தர்ஷிகா இதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்ல. தர்ஷிகா கேம் அவுட் ஆனத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கோட டாஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 சம்பந்தமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.